alone life. Now we feeling it again. Better hold tight. We on this ride that never ends. Going all night. Can you feel this energy? This is where we're meant to be. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் அல்ல எனது குருநாதர் உச்சிஷ்ட மகா கணபதியும் என் குருநாதர் திரு லியோ காந்தி ஐயா அவர்களுடைய திருவடி பாதங்கள் பணிந்தும் இந்த பதிவு கஷ்டங்களை போக்க இது ஒரு எளிய பரிகாரம். இது கஸ்டமருக்கு கொடுத்து பலன் தந்த பரிகாரம். என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் எத்தனையோ கோயில்களுக்கு போய் எத்தனையோ கோடி லட்சக்கணக்கில் செலவு பண்ணி உங்களுக்கு எந்த செயலும் நடக்கவில்லை, எத்தனையோ மாந்திரிகவாதிகள்கிட்டையோ அல்லது அகோரிகள்கிட்டையோ போய் என்னுடைய பில்லி சூனியம் ஏவல்கள் இதெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்குதுன்னு சொன்னாங்க, அது நிவர்த்தி ஆகவில்லை என்று சொல்லப்பட்டிருந்தாலும், இத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வம். இந்த குலதெய்வத்தை வழிபடாமல் நீங்கள் எந்த காரியங்கள் செய்தாலும் கண்டிப்பாக வெற்றி கிடைக்காது. நீங்கள் 24 மணி நேரம் கோயில்லையே உட்கார்ந்து பரிகாரம் செய்கிறேன்னு சொல்லி பரிகாரம் செஞ்சாலும் கண்டிப்பாக பலன் தராது. அதனால தான் முன்னோர்கள் அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க, எங்கே போனாலும் குலதெய்வத்தோட அருள் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட குலதெய்வ வழிபாடு தான் உங்களை காப்பாற்றும். நீங்கள் எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் தொடர்ந்து ஒரு 5 வாரங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அத்தனையும் படிப்படியாக நீங்கக்கூடியதை நீங்களே கண்கூட பார்க்கலாம். அப்படிப்பட்ட பரிகாரம் தான். அப்படி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் பெருசாக செலவெல்லாம் கிடையாது. 5 வெள்ளிக்கிழமை, அதாவது 5 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போய் முதல் முறை போகும் பொழுது மட்டும் ஒரு 9 தேங்காய் வாங்கி அதை 2ஆக பிளந்து அதில் நெய் தீபம் ஏற்றி சாமிக்கு இனிப்பு, அதாவது சர்க்கரை பொங்கல் வைத்து படைச்சிட்டு வந்துடுங்க. மறுபடியும் வர்ற 4 வாரங்களும் போய் குலதெய்வ கோயிலில் தீபம் ஏற்றிட்டு உங்களுடைய குறைகளை மட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கும் வந்துடுங்க. இதை செஞ்சிட்டே வந்தீங்கன்னா அந்த 5 வாரம் முடிகிறதுக்குள்ளார உங்களுடைய குடும்பத்தில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய கஷ்டங்கள், துயரங்கள், என்ன காரியம் நடக்காமல் இருக்குதோ அந்த காரியங்கள் ஈஸியாக நடக்கிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். சார், நீங்கள் சிலர் கேள்வி கேட்கலாம், சார் உங்களுடைய குலதெய்வமும் நாங்கள் இருக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோமீட்டர் இருக்குதுங்க சார், நீங்கள் சொல்கிற மாதிரி தொடர்ந்து ஒரு 5 வாரம் எங்களால் போக முடியாதுங்க சார் அப்படிங்கிறவங்களுக்கும், இல்லை நாங்கள் எங்கள் குலதெய்வத்துக்கே வருடத்தில் ஒரு முறை தாங்க சார் போக முடியும், அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் எளிய பரிகாரமாக இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீட்டிலேயே செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீட்டில் குபேர மூலை என்று சொல்லக்கூடிய கன்னி மூலையில் ஞாயிற்றுக்கிழமை நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை நாளில் ஆரம்பிக்கணும். இதுக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளாக இருக்கட்டும், அதுவும் முடிஞ்ச வரைக்கும் வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பது சிறப்பு ஆரம்பிக்கிறது. இந்த வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உங்களுடைய கன்னி மூலைன்னு சொல்லக்கூடிய வீட்டில் இருக்க கன்னி மூலையில் ஒரு இடத்த சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு மண் அகல் விளக்கு புதுசாக வாங்கிட்டு வாங்க. அந்த இடத்துல மண் அகல் விளக்கு ஒரு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் விட்டு திரி போட்டு தீபம் ஏற்றிட்டு ஒரு நிற சொம்பு தண்ணி ஒரு புஷ்பம் வச்சுட்டு, அதாவது அந்த அகல் விளக்கு பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம், அதாவது குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரம் எரியிற மாதிரி பார்த்துக்குங்க. அந்த இடத்துல அமர்ந்து எதுவுமே பேச வேண்டாம். உங்களுடைய முன்னோர்கள், அதாவது உங்கள் சந்ததியில் அப்பாவாக இருக்கலாம், தாத்தாவாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய கூட பிறந்த சகோதரர்களாக இருக்கலாம், இந்த மாதிரி உங்களுடைய குடும்பத்தில் மாண்டவர்களை மட்டும் நினச்சி அங்கே அமைதியாக உட்காருங்க. அமைதியாக உட்காந்துட்டு கடைசியாக எந்திரிக்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய குலதெய்வத்தின் பேரை சொல்லி, எனக்கு இந்த காரியங்கள்லாம் தடைப்பட்டு இருக்குது நடக்கணும் அப்படின்னு சொல்லி 5 வாரங்கள், அதாவது தொடர்ந்து 5 வாரங்கள் செஞ்சுட்டே வரணும். 5 ஞாயிற்றுக்கிழமை இதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும். இதில் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வைக்கக்கூடிய அகல் விளக்கு புதிய விளக்காக தான் இருக்கணும். முதல் ஞாயிற்றுக்கிழமை செய்த அகல் விளக்கு அந்த ஒரு வாரத்துக்குள்ளார எங்கேயாவது ஓடக்கூடிய நீராக இருக்கணும். அதாவது
முடிந்த வரைக்கும் ஆற்றில் விடுவது சால சிறந்தது. அந்த தீபத்தை வேட்டின விளக்கு வேண்டுதல் வச்சிங்கள, அந்த விளக்கை ஓடக்கூடிய நீர்நிலைகளில் விட்டு விடவும். அந்த விளக்கை நீர்நிலையில் விட்டுணும். அங்கே சாமிகிட்ட வைக்கக்கூடிய அந்த நீர் இருக்குல்ல, ஒரு சொம்பில் நிறைய சொம்பு நீர் வைக்க சொன்னாங்கள, அந்த நீரை ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. அந்த ஒரு வாரத்துக்குள்ளார நீங்கள் எங்கேயாவது வெள்ளெருக்கன் செடி பார்த்தீங்கன்னா அதோட வேரில் அந்த நீரை ஊற்றணும். எனக்கு வெள்ளெருக்கன் செடி வேர் கிடைக்கல அப்படின்னா எருக்கன் செடி வேரில் இதை ஊற்றிட்டு இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு அனுகிரகம் கிடைக்கும். உங்களோட வீட்டில் நின்று போன திருமணங்கள், தடைப்பட்ட காரியங்கள், வீட்டில் இருந்த பிரச்சனைகள், பில்லி சூனியம் ஏவல்கள், இந்த மாதிரி உங்கள் குடும்பத்தை என்னென்ன பிரச்சனைகள் இருந்தோ அது படிப்படியாக விலகிறத பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.